அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஒருத்தர் பேர் அப்துல்லா. நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இந்த மாதிரி யாராருந்தா அவர்களை நீங்கள் இதோடு இணைத்து கொள்ளலாம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு எல்லா வழிகளையும் அவர் செய்வார். தப்பில்லை, மார்க்கம் வரவேற்கிறது, ஊக்கப்படுத்துகிறது. காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறது, உற்சாகமாக பேசுவது, இப்படி எல்லா வேலைகளையும் செய்வார். இது ஒன்றும் தப்பில்லையே, இதை எதுக்கு சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த அப்துல்லா பாய் செய்கிற வேலை என்னன்னு கேட்டால், தினசரி தவறாமல் வாக்கிங் போகிற பழக்கம் அவர்கிட்ட இருக்குது. மற்ற வக்து தொழுதுருவார், லுஹர் தொழுவார், அசரு, மக்ரிபு, இஷாலாம் தொழுதுருவார். இந்த ஃபஜ்ர் நேரத்தை மட்டும் என்ன பண்ணுவார், காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் கிளம்பிடுவார். ஃபஜ்ர் தொழுகையை தொழுக மாட்டார். இன்றைக்கு உள்ள நேரத்தின்படி ஃபஜ்ர் கொஞ்சம் முன்கூட்டியே வந்துடுது. ஒரு 5:30க்கெல்லாம் தொழுகை முடிஞ்சிருது. அவர் 6 மணிக்கு ஷார்ப்பாக வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவார். இந்த ஃபஜ்ர் மட்டும் அவரிடத்தில் ஏனோ தொடர்ந்து அவரால் கடைபிடிக்க முடியலதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. அப்போ இது போல் நிறைய பேரை பார்க்குறோம். ஒரு 6:30 மணிக்கு ஏஞ்சி வாக்கிங் போவாங்க, ஆனால் ஃபஜ்ர் தொழுகையை தொழ மாட்டார்கள். எவ்வளவு பெரிய கை சேதம். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உற்சாகமாக நடக்கிறார்கள். அதற்காக வேண்டி அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கிறார்கள். இந்த எல்லா வேலையும் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் முன்னாடியே எழுந்திருச்சு தொழுது விட்டு இந்த நடை பயிற்சியை மேற்கொண்டால் எவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்சம் யோசியுங்கள் அன்பு உறவுகளே. அப்துல்லாக்களை போல நாம் இருக்க வேண்டாம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.